أشهد أن لا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கண்ணியமும் வற்றா பெருங்கருணையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, வார நாட்களில் புனித தினமாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். நம் அனைவரின் மீதும் அந்த ஏகையருடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக, இதேபோல நாளை மறுமை நாளிலே அல்லாஹுடைய சன்னிதானத்திலே நல்லதொரு சபையில் நாம் ஒன்று கூட வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகில் வாழக்கூடிய காலகட்டத்தில் சிலரை அடையாளம் காட்டி இவர்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளம் காட்டி இருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், இது போன்ற எண்ணற்ற சஹாபாக்கள் எல்லாம் அதில் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறாங்க. இதையும் கடந்து அல்லாஹ்வுடைய தூதர் சில செயல்களை சொல்லி, சில குணங்களை சொல்லி, இந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. இப்படி இரண்டு வகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளால் குறிப்பிட்ட மனிதருடைய பட்டியலில் இடம்பெற முடியாவிட்டாலும் கூட குறிப்பிட்ட குணாதிசயங்களை அல்லது குறிப்பிட்ட காரியங்களை செய்து நாம் அந்த சொர்க்கவாசிகளுடைய பட்டியலை அடைந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்க முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கிட்ட கட்டளை. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொல்கிறாங்க, மன் ஃபாரக்கர் ரூஹுல் ஜஸத வஹுவ பரீஉன் மின் ஸலாசின், யாரிடத்திலே இந்த மூன்று குணங்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறார்களோ, இல்லாமல் இருக்கிறதோ, ஃபஹுவ ஃபில் ஜன்னா, அவர் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மூன்று காரியத்தை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. அதில் முதலாவது செய்தியாக என்ன அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அல் கிப்ரி,
யாரிடத்துல பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தூதர் சொல்கிறாங்க. இந்த பெருமை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பெருமை என்பது அல்லாஹுடைய கண்ணியத்தில் குறிப்பிட்ட ஒரு பண்பாக இருக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், திருமறை குர்ஆனில் சொல்கிறான் ஒரு இடத்துல, தில்க தாருல் ஆஹிரத்து தஜ் அலகுல் இல்லதீன லா யுரிதுன உலு ஃபில் அர்லி வலா ஃபசதா. பூமியில் யார் குழப்பத்தை ஏற்படுத்தாமலும் பெருமை கொள்ளாமலும் இருக்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் இந்த மறுமை வாழ்வை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். உல் ஆக்கிபத்து லில் முத்தகீன், இறை அச்சவாதிகளுக்காகத்தான் இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கே சிறந்த முடிவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அப்போ உலகில் வாழக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் கூட நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு கண்டிஷனை சொல்கிறான். இரண்டாவது சொல்லும்போது அவர்களிடத்தில் பெருமை இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், ஆணித்தரமாக திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இந்த பெருமை என்பது ஒரு மனிதத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது அவனுடைய மறுமை வாழ்வை பாதிக்கும். எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன உதாரணத்தை நாம் பார்க்கலாம். ஒரு காரியத்தை நாம் செய்தால், ஒரு நன்மையான காரியத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால், அதை செய்வதற்கு நாம் உள்ளத்தில் நினைத்தோம் என்று சொன்னால் 2 நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் தூதர் சொல்கிறாங்க. எப்படி? உள்ளத்தில் ஏதோ ஒரு காரியத்தை இவருக்கு நம்ம உதவணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இப்படி உள்ளத்தில் நினைத்த அந்த எண்ணத்திற்கு அல்லாஹ் ஒரு கூலியை எழுதுகிறான், ஒரு நன்மையை எழுதுகிறான். நீங்கள் அதை செயல்முறைப்படுத்தினால் அதை 2 மடங்காக அல்லாஹ் ஆக்கிறான். 700 மடங்கு வரைக்கும் கூட அல்லாஹ் அதை மாற்றுவதாக நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு நன்மையை அல்லாஹ் தரான். ஆனால் நீங்கள் ஒரு பாவத்தை உள்ளத்தில் நினைத்தால் அந்த பாவத்திற்கு அல்லாஹ் குற்றம் எழுத மாட்டான். எது வரைக்கும் தெரியுமா? அதை நீங்கள் செயல் வடிவம் கொடுக்காத வரை, அதை நீங்கள் செயலில் செய்யாத வரைக்கும், அதை ஒருத்தரிடத்தில் அப்ளை பண்ணாத வரைக்கும், அந்த காரியத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தாத வரைக்கும் அல்லாஹ் உங்களை குற்றவாளியாக்க மாட்டான். அது உள்ளத்தில் வச்சுட்டு ஒருத்தனை அடிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஒருத்தனை ஏமாற்றணும்னு நினச்சிருப்பீங்க, வேணாப்பா அல்லாஹ் தர்ணிப்பா மறுமை நாளில் குற்றம் செஞ்சால் பிடிச்சிருவான் அப்படின்னு உள்ளத்தில் திரும்ப நினச்சிருங்க, அதை விட்டுடுறீங்க அந்த எண்ணத்தை. அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சிட மாட்டான், அல்லாஹ் அந்த எண்ணத்திற்கு குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு தீமைக்கும் ஒரு நன்மைக்கும் அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மையை விதிக்கிறான், ஒரு பாவத்தை எழுதுவதில்லை என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதன் உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஒரு எண்ணத்தை வச்சுருந்தா அது பாவம்னு சொல்கிறாங்கன்னு பாருங்க. லா எதுஹலுன் நார அஹதுன் ஃபி கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்து ஹர்தலில் மினல் ஈமான். எவருடைய உள்ளத்தில் கடுகளவு இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவன் சொர்க்கத்திற்கு செல்லாமல் இருக்க மாட்டான். கொஞ்சமாச்சும் ஈமான் இருக்கு, லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை தவிர இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர் யாரும் இல்லை, அவர்களைத்தான் நான் பின்பற்றுவேன் அப்படிங்கிற உள்ளத்தில் ஆழமாக யார் பதிய வைக்கிறார்களோ, இந்த கொள்கை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த குறைந்தபட்ச ஈமான் யாரிடத்தில் இருக்கிறதோ, இது கடுகளவு சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய. எப்படி சொல்கிறாங்க? கல்பிஹி, உள்ளத்தில் மிஸ்கால ஹப்பத்தின் ஹர்தல், கடுகளவு ஈமான் இருந்தாலும் சரி அவர்கள் என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்குள் செல்லாமல் இருக்க மாட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க. வலா எதுஹலுல் ஜன்னத்த அஹதன் ஃபி கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தின் ஹர்தலில் மினல் கிப்ரியா. யாருடைய உள்ளத்தில் இந்த கிப்ரு என்று சொல்லக்கூடிய பெருமை இருக்கிறதோ கடுகளவு இருந்தாலும் அவன் சொர்க்கத்திற்குள் செல்ல மாட்டான். அப்போ சின்ன அளவுக்கு நீங்கள் உள்ளத்தில் ஈமான் இருந்தால் கூட சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஆனால் அதே கடுகளவு உள்ளத்தில் இருந்தால் கூட, செயல் வடிவத்தில் இல்லை, உள்ளத்தில் கூட அந்த பெருமை இருந்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய பாவமாக இருக்குது இந்த பெருமை என்பது. இந்த பெருமை என்பது நமக்கு எவ்வளோ பெரிய பாவ சுமையை நமக்கு கொண்டு வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க, நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த பெருமை. அந்த பெருமை கடுகளவு இருந்தாலும் என்ன செஞ்சிடும், உங்களுடைய சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பயணத்தை அது தடுத்து விடும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த உலகத்தில் யார் இப்படிப்பட்ட பெருமையை மேற்கொள்கிறாங்கிற நீங்கள் உதாரணத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிறப்புகளை கொடுத்திருப்பான். சிலருக்கு அழகை கொடுத்திருப்பான், சிலருக்கு மேன்மையான அறிவை கொடுத்திருப்பான், சிலருக்கு செல்வத்தை கொடுத்திருப்பான். இப்படி எண்ணற்ற சிறப்புகளை ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் கொடுத்திருப்பான். அந்த சிறப்பை வைத்துக்கொண்டு, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பை வைத்துக்கொண்டு நான் சிறந்தவன்,
நான் தான் மேலே, அவர்கள் நமக்கு கீழே அப்படின்னு சொல்லி யார் உள்ளத்தில் நினைக்கிறாங்களோ அவருடைய உள்ளத்தில் அது பெருமை இருக்கிறது. ஆனால் உண்மையிலே நினச்சி பாருங்க, சிந்திச்சு பாருங்க, என்கிட்ட காசு இருக்குது, செல்வம் இருக்குது, பெரிய பணக்காரனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் இப்படிப்பட்ட எண்ணத்தை என்னிடத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது உண்மையில் சரியான நிலைப்பாடா? ஒரு காசு இருக்குது, செல்வம் இருக்குது, அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே நாம் பெருமைப்படுவதற்கோ அல்லது அதை கொண்டு நாம் நம்மளை பெருமை எடுத்துக்கொள்வதற்கு உண்டான ஒரு தகுதியா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் இந்த காசு, பணம், செல்வம், பொருளாதாரம், அழகு, இது போன்ற ஆரோக்கியம், இது எல்லாமே யாரிடத்திலிருந்து கிடைக்கப்படுகிறது சொன்னால் அல்லாஹ்வாகிய ரப்பிடம் இருந்து தான் கிடைக்கப்படுகிறது. ஒருவனாக விரும்பி உலகத்தில் நான் என் தாயின் வயிற்றில் இன்றைக்கி உருவாகி இருக்கிறேன், உலகத்துக்கு அடுத்த 2025 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நான் பிறக்க போகிறேன், பிறக்கும்போது நான் அழகாக பிறக்கணும், வெள்ளையாக பிறக்கணும் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கப்போமா? நம்மளால் முடிவு செய்ய முடியுமா? அல்லது உடல் ஆரோக்கியத்தோட வலுவான கட்டமைப்போடு நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் என்னை உருவாக்கி கொள்ள முடியுமா? அல்லது பிறந்து வளர்ந்தால் இந்த பூமியிலே நான் பெரிய செல்வ சீமாட்டியாக, செல்வந்தனாக நான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையை நம்மளால் தீர்மானித்து கொண்டு வாழ முடியுமா? எதுவுமே இல்லையே. எல்லாமே இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த அருளினால் தான் நடைபெறுகிறதை தவிர நம்மால் ஏதாவது நடைபெறுகிறதா? நாமளா தீர்மானித்து எதையாவது உருவாக்கி கொள்ள முடியுமா? நம்மளா தீர்மானித்து அதை நம்மளிடத்துல தக்க வைத்து கொள்ள முடியுமா? எதுவுமே இல்லையே. எதுவுமே நம்மால் நடைபெறாத ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அதற்குரிய அந்த பெருமையை, அந்த ரிவார்டு, அந்த ஒரு கர்டசி, அந்த எண்ணத்தை நாம் எப்படி சொந்தமாக்கி கொள்ள முடியும்? என்னால் தான் அது கிடச்சிச்சு, எனக்கு தான் அது, நான் தான் அது, எப்படி நம்மளால் சொல்ல முடியும்? முடியாதே. அப்போ பெருமை அனைத்தும் அல்லாஹுவுக்கு தான். இப்போ நமக்கு காசு இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, அழகு இருக்குது, இன்னும் எண்ணற்ற சிறப்புகள் நமக்கு இருக்குன்னு சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அல்லாஹுவை புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு நீ கொடுத்துருக்கிற இறைவா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹுவை ஒரு மனிதன் புகழ வேண்டுமே தவிர அடுத்தவனை தாழ்ந்தவனாக நினைக்கலாமா? உள்ளத்தில் கொண்டு போகலாமா? அது மாதிரியான எண்ணம் உள்ளத்தில் இருந்தால் அது பெருமையில் அடங்கக்கூடிய ஒரு காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் பெருமைப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் என்னை அழகுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன், நான் நல்ல ஆடை அணியும்னு நினைக்கிறேன், நல்ல காலணி அணியும்னு நினைக்கிறேன், அது பெருமையா? அது பெருமையில் வருமா? நான் அப்போ என்ன செய்கிறது? அடுத்தவனை விட மோசமாக அணிஞ்சிக்கணுமா? எப்படி என்ன அணிய சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அதை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அல்லாஹ் பெருமை என்று சொன்னால் எது தெரியுமா? அடுத்தவனை தாழ்ந்தவனாக நினைப்பதும் சத்தியத்தை, உண்மையை மறைப்பதும் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அடுத்தவனை நீ உனக்கு கீழே நினைச்சேன்னு சொன்னால், நான் தான் உயர்ந்தவன் சொன்னால் அது பெருமை. இன்னொன்று சேர்த்து சொல்கிறாங்க, என்ன செய்தி? நீ உண்மையை மறைக்கக்கூடாது, சத்தியத்தை மறைக்கக்கூடாது, என்னுடைய நிலை என்ன, என்னுடைய உலகத்தில் என்னுடைய யதார்த்தமான வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நீ உலகத்தில் மறைச்சு வாழக்கூடாது. எப்படி தெரியுமா? உதாரணத்திற்கு நான் சாதாரண ஒரு மனிதனாக இருக்கிறேன்னு சொன்னால் இந்த உலகத்தில் அப்படித்தான் நான் வாழுவேன். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பகுதியிலே, நம்முடைய ஊர்களில் வாழக்கூடிய ஒவ்வொரு சில மனிதர்களை எடுத்து பாருங்க. நான் என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை ரொம்ப குறைவான நிலையில் இருக்கு சொன்னால் அதை வெளிக்காட்ட மாட்டேன். அது எப்படி காட்டணும்னு நினைப்பேன்? இடத்துல நிறைவாக இருக்குது. எப்படி நிறைவாக இருக்குது? அதை பெருமைப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஒரு வீட்டுக்கு போனேன்னு வச்சுங்க, வாடகைக்காரை கூப்பிடு, காரை எடுத்துகிட்டு தான் போகணும். பரவாயில்ல, வாடகை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் காரில் போய் இறங்கணும், காரில் தான் போகணும், காரில் தான் இவன் வருவான் என்ற பெயரை பதிக்க வேண்டும், ஏதோ சொந்த காரில் போகிற மாதிரி. அப்போ பெருமைப்பட்டுக்கிறான். அதே போல் தன்னிடத்தில் வாகனம் இல்லை, அல்லது பெருமைக்குரிய வாகனம் இல்லை, இடத்துல இந்த வாகனம் இருந்தால் நான் எப்படி ஓட்டுவேன் தெரியுமா அப்படிங்கிற பெருமை காட்டுவதற்கு அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை, அடுத்தவனுடைய உபகரணத்தை எடுத்துக்கொண்டு இவன் நினைச்சிடான், ஊர் ஃபுல்லாக சுற்றுறான், நான் காட்டுறேன் எப்படி வண்டி ஓட்டுறேன் தெரியுமா, என்கிட்ட இருந்த வண்டி தெரியுமா, இது எப்படி நான் வச்சிருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாகனத்தை போல பிறரிடத்தில் காட்ட நினைக்கிறான். பெண்களாக இருக்கக்கூடியவர்களை பார்க்குறோம், ஒரு நல்லது கிட்டது வீட்டில் நடக்குதுன்னு சொன்னால் உடனே என்ன செய்வாங்க, நீ எவ்வளோ நகை வச்சிருக்கிற, அங்கே அம்மாட்ட போய் கேட்டு பாரு, எங்கே நனிமா வீட்டில் இருக்கான்னு பாரு, மாமி வீட்டில் இருக்கான்னு பாரு, யார் நகை ரெட்டு வச்சிருக்கிறியா, என்ன நகை, புது நகை டிசைன் வச்சிருக்கிறியா, அப்போ என்ன புது புடவை வச்சிருக்கிற, உன் புடவையை கொஞ்சம் கொடு, இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அடுத்தவர்களுடைய பொருளை வாங்கி தன்னுடைய பொருள் போல அதை அணிந்து கொண்டு அடுத்தவரிடத்தில் காட்டக்கூடிய நிலை இருக்குது தெரியுமா? ஏன் இந்த நிலை? ஏன் இப்படி பண்ணுறீங்க? எதற்காக இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம்? இது தவறு இல்லையா? ஏன் நிலை என்ன? என்னுடைய யதார்த்தமான வாழ்க்கை என்ன?
அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருள் என்ன, அதை யதார்த்தமாக நீங்கள் வாழ்ந்துட்டு போங்க. உண்மையாக நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு? அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் எனக்கு கொடுத்தக்கூடிய அருளை கொண்டு நான் வாழுகிறேன்னு சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. என்ன அல்லாஹ் இதை கொடுத்துருக்குறான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு போங்க. ஒருத்தர் கார் வச்சிருக்கிறாரு, சந்தோஷமாக ஆடை அணியக்கூடிய அளவுக்கு அதிகமான பொருளாதாரம் வச்சிருக்கிறாரு, அவர் செலவழிச்சிட்டு போட்டோம். அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடியதை அவர் செலவழிக்க அல்லாஹ் விரும்புகிறான், அதனால் அவர்கிட்ட கொடுக்குறான். இருக்கிறதே ஹிசாப் இல்லாமல் வீண் விரயம் இல்லாமல் மார்க்கத்தை அனுமதித்த அடிப்படையில் அவர் செலவு செய்து கொள்ளட்டும், அதில் தப்பு இல்லை. ஆனால் வரம்பு மீறி இப்படி அடுத்தவருடைய பொருளை எடுத்துக்கொண்டு தான் தன்னை பெருமைப்படுத்தி காட்ட வேண்டும் என்ற எண்ணம் ஒருவரத்தில் வருவதனால் எவ்வளவு பெரிய பாவத்தை இந்த பூமியில் நாம் அரங்கேற்றுகிறோம் தெரியுமா? இந்த ஒரு காரியத்தை செய்வதற்காக வட்டியில் போய் விழுகிறான், பாவத்தை சுமக்கிறான். வீடு கட்டணும், என் வீட்டில் என்ன குடிசை வீட்டில் இருக்கியா, வீடு ஒழுகுது, இந்த வீட்லையா இருக்கிற நீனு அப்படின்னு கேள்வி கேட்குறானே. 4 பேர் வந்து பார்த்தா சொல்கிறானே, என்ன பண்ணுறது? அடுத்தவனை பெருமைப்படுத்தி காட்டி நம்ம வீட்டை நல்லா ஆக்கிக்கணும். என்ன செய்கிறது? வீட்டு லோன் போடு, ஹவுஸ் லோன் போடு, வட்டிக்கு வாங்கு, காசு வாங்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? போய் வட்டிக்கு விழுந்து பாவத்தை சுமந்து கொண்டு என்ன செய்கிறான்? அந்த வீட்டை கட்டுகிறான், காரை வாங்கி வீட்டில் நிறுத்துகிறான், பைக்கை வாங்கி நிறுத்துகிறான், ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வாங்கி போடுறான். அப்போ கடன் சுமையை சுமந்து கொண்டு வட்டியில் விழுந்து கொண்டு பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறானே, இது பாவம் இல்லையா? இந்த பாவத்தை சுமப்பதற்காக உலகத்தில் எத்தகைய திருட்டு, கொலை, கொள்ளை, ஏமாற்று வேலை எல்லாத்தையும் செய்கிறானே. எதுக்காக? ஊரில் நம்மளை பெருமையாக காமிச்சுக்கணும். இந்த பெருமை ஒன்றுக்காகத்தான் உலகத்தில் இந்த பெண்களை திருப்திப்படுவதற்காக ஆண் வெளிநாட்டிற்கு கூட போகிறான். எதுக்குடா வெளிநாட்டுக்கு போகிற அப்படின்னு கேட்டு பாருங்க. என் மனைவி இருக்கிறா, அவளுக்கு நகட்டு வாங்கி போடணும், ஊட கட்டணும், என் பிள்ளைய படிக்க வைக்கணும், அவளுக்கு நகை நட்டு வாங்கி போடணும், நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கணும், படிக்க வைக்கணும். அப்போ ஊரில் 4 பேர் பெருமையாக பேசணும், என்னை பற்றி சொல்லணும். இந்த வீட்டு வேணா எவ்வளோ பெரிய நகட்டு சேர்த்து வச்சுருக்கான், எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தான், இப்படிலாம் பேசணும். இதுக்கு தானப்பா வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுற? இருப்பதை கொண்டு நீ திருப்தி கொண்டு வாழுகிறாய் என்று சொன்னால் இந்த பூமியிலேயே, இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய வாழக்கூடிய இடத்திலேயே உன்னால் உன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்ட முடியும், குடும்பத்தோடு ஒன்றிணைந்து வாழ முடியும். ஆனால் இதெல்லாம் விட்டு விட்டு வருட கணக்கில் பிரிந்து வாழுகிறாய் என்று சொன்னால், ஒரு பாவத்தை சுமக்கிறேன்னு சொன்னால் எதனால் இதை செய்கிறோம்? இந்த பெருமைக்காக தானே, இந்த வீணான காரியத்திற்காக தானே. இந்த பெருமைக்காக ஒருவன் பயணம் செல்வதனால் எத்தனை பாவத்தை சுமக்கிறான் நினச்சி பாருங்க. மனைவியை பிரிஞ்சிருக்கிறான், அவனுடைய இல்லற தேவை, இச்சையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது. பாவமான காரியத்தை அங்கே வெளிநாட்டில் உட்காந்து செய்கிறானே, சிந்திச்சு பாருங்க. பெண்கள் எத்தனையோ பேர் இந்த ஊரில் இருக்கும்போது தவறான வழியின் பக்கம் போகிறாங்களே, இதற்கெல்லாம் காரணம் யார்? பொருளாதாரத்தை ஈட்டணும், பெருமை அடிச்சுக்கணும், தன்னை பெருமைப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறீர்களே, இது பாவம் இல்லையா? இப்போ இந்த பெருமை என்பது அவ்வளவு பெரிய பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு வழியை இந்த பூமியிலே உருவாக்குகிறது. அதனால் இந்த பெருமை என்பதை விட்டு நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ளணும். எந்த அளவுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் இசாரு அல் இசுன் இசாருஹு, இந்த பெருமை என்பதற்கு கண்ணியம் இருக்கிறதே, இது அல்லாஹுடைய மேலாடை. வல் கிப்ரியாவு ரிதாவுஹு, இந்த கிப்ரியா, இந்த பெருமை இருக்கிறதே அல்லாஹுடைய கீழாடை. இதை அல்லாஹ் எடுத்து சொல்கிறாங்க, யுனாஜியு குனியன் அதப்துஹு, யார் இதிலே போட்டியிடுகிறாரோ அவர்களை அல்லாஹ் கடுமையாக வேதனைப்படுத்துவான், அதாபு செய்வான். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, நீ இந்த பெருமையில், கண்ணியத்தில் அல்லாஹுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த ரிவார்டை, அந்த பெருமையை நீ என்னுடையது என்று சொல்லி நீ சுமப்பதால் அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ்ட்ட நீ போட்டி போடுறியா, உனக்கு கடுமையான வேதனை இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான்? கண்டிக்கிறான். இப்போ பூமியிலே யாரும் யாரை விட பெருமை இல்லைங்க. யதார்த்த வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு காசு நிறைய செல்வந்தனாக இருக்கிறான், பெருமையாக இருக்கிறான், சந்தோஷமாக வாழ்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த காசு பணத்தை ஒருவன் வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் பெரிய கோடீஸ்வரனா கூட வச்சுக்கோங்க, நிறைய சம்பாதிக்கிறான், வருமானம் ஈட்டுறான். ஆனால் அவன் என்ன செய்வான்? அவனுக்கு அசிஸ்டண்ட் ஒரு ஆளை வச்சுக்கிடுவான், ஒரு பிஏ வச்சுக்குவான், ஒரு ஆடிட்டரை வச்சுக்கிடுவான், கணக்கு பார்த்து கொடுக்கணும். ஏன்? என்னால் கணக்கு பார்க்க முடியலையே. காசை ஈட்ட முடியுது, பொருளாதாரத்தை ஈட்ட முடியுது, பணத்தை பெருக்க முடியுது, ஆனால் என்னால் அதை சரியாக ஹேண்டில் பண்ண முடியல, அதை கணக்கிட முடியல, அதை சேவ் பண்ண முடியல, அதை கணக்கிட்டு அதை வழிமுறைப்படுத்துவதற்கான வகை தெரியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆளை நியமிக்கிறான். அப்போ உலகத்தில் சிந்திச்சு பாருங்க, நினச்சி பாருங்க, ஆராய்ச்சி செய்து பாருங்க,
இப்போ இந்த பணத்தை பெருக்குவதால் இவர் சிறந்தவர் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லது இவரை விட இவர் அறிவிலை சிறந்தவர், இவர்தான் அதை நிர்ணயிக்கிறார், இவர்தான் அதை தீர்மானிக்கிறார், இவர்தான் அதை செய்கிறார், சரி செய்கிறார் என்பதற்காக அவருக்கு கீழ் பணி செய்யக்கூடியவர் சிறந்தவரா? யார் சிறந்தவர்? இவருக்கு அறிவு இல்லை அதனால் சிறந்தவர் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அல்லது இவருக்கு காசு இல்லை அதனால் இவர் சிறந்தவர் இல்லைன்னு சொல்லுவோமா? அப்போ அல்லாஹ் ஒவ்வொருவரையும் சிறப்புப்படுத்தியிருக்கிறான். ஒவ்வொரு விஷயத்தில் ஒருவரை மேன்மைப்படுத்தியிருக்கிறான், ஒவ்வொரு விஷயத்தில் ஒருத்தரை கீழே குறைச்சி வச்சிருக்கிறான். இதுதானே தவிர இது எதற்காக இந்த செட்டப்னு கூட நாம் சிந்தித்து பார்த்தால் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் பல நன்மைகளை அவருக்கு தர நாடுகிறான் என்பதால் தான் இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை தவிர நாம் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு அல்ல என்பதை நாம் என்ன செய்யணும், ஆணித்தரமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தடுக்கப்பட்ட தடை செய்யக்கூடிய ஒரு காரியமாக அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வல் குலூல், மோசடி. இந்த மோசடியை குறித்து எந்த அளவுக்கு நாம் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கோம்னு சொன்னால், சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தடை செய்யக்கூடிய ஒரு காரியமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு வியாபாரத்தை பற்றி நாம் அடுத்தவர்கிட்ட பேசணும்னு வைங்க, அவர்கிட்ட நம்பலாமாங்க, நம்பி பொருளை வாங்கலாமா, ஏமாத்திர மாட்டாரே இப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை கேட்டு தான் ஒருத்தர்கிட்ட நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடிய நிலை. ஏன் அந்த அளவுக்கு ஒரு மனிதரின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு நிலை இல்லை. ஒரு மனுஷனை நம்புறது பெரிய கஷ்டமா இருக்குது. பாய் அவர்கிட்ட நம்பி காசு கடன் கொடுக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுங்க, கொடுங்க பாய், அதில் என்ன பாய், அதெல்லாம் நல்ல மனுஷன் தான் பாய், ஊரில் இருக்காரு, நான் பார்த்துருக்கேன். அப்படியா பாய், நீங்கள் அதை பொறுப்பேற்றுக்கிறீங்களா பாய், அவர் கொடுக்காம போனா? ஐயா நம்மளை பொறுப்பேற்காதீங்க, ஏன் நாளைக்கு அவர் கொடுக்காம போயிட்டாரா, அப்போ என்ன செய்ய முடியாது, நம்பலை. அப்போ அதே அவர்கிட்ட திருப்பி கேட்டால் அவரும் அதே தான் சொல்லுவார். அப்போ யாரும் யாரையும் உலகில் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையிலே நம்பி வாக்கு கொடுக்க முடியாத நிலையில்தான் இன்றைக்கு உலகில் ஒவ்வொரு மனிதரையும் பார்க்கிறோம். ஒரு கடையில் போய் ஒரு பொருளை போய் மாற்றுறோன்னு சொன்னால், ஒரு பொருளை சரி செய்கிறோம்னு சொன்னால், ஒரு வாகனத்தை ரிப்பேர் பண்ணுறோன்னு சொன்னால், அடுத்த கடைக்கு எடுத்துகிட்டு போனோம். நீங்கள் பாய் எங்கே பாய் கொடுத்தீங்க வண்டியை, ஒரிஜினல் பார்ட்ஸே காணுமே, ஏன் வண்டி சரியில்லைன்னு சொன்னால் இதுதான் காரணம் அப்படிங்கிறான். ஐயோ மோசம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், ஒரு மனிதன் வயிறறியக்கூடிய நிலையில பார்க்குறோம். அப்போ உலகில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வியாபாரத்திலும் வர்த்தகத்திலும் பொருளாதார அந்த பரிவர்த்தனைகள்லாம் மோசடிகள் அதிகமாக நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த பாதிக்கப்பட்ட மனிதன் மோசடி செய்து ஏமாற்றி இப்படி ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால், அதனால் பாதிக்கப்பட்ட மனிதன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ்விற்கும் அவனுக்கும் எந்த ஒரு திரையும் இல்லை. நல்லா விளங்கிக்கலுங்க. அவன் கையேந்தி விட்டான், என்ன இப்படி போய் அநியாயமாக பொருளை ஏமாற்றி விட்டானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விட்டான் என்று சொன்னால், அவனுடைய ஃபத்வா, அவனுடைய அந்த சாபம், அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை என்பது நேரடியாக எந்த திரையும் இல்லாமல் நம்மை பாதித்து விடும். சொர்க்கத்திற்கு நாம் செல்வதற்கு அது தடையாக வந்து விடும் என்பதை நம்ம ஆணித்தரமாக விளங்கி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆயத்துல் முனாஃபிக்கு ஸலாசுன், ஒரு முனாஃபிக்குடைய நயவஞ்சக்கூடிய பண்பு 3 குணங்கள் என்ன தெரியுமா? இதா ஹத்தஸ கதப, அவன் பேசினால் பொய்யே பேசுவான். இதா அத அஹ்லஃப, அவன் நம்பினால் மாறு செய்வான். இதா தூமினல் ஹான, அவன் வாக்கு கொடுத்தால் அதுக்கு மாறு செய்வான். அப்போ நம்பினா மோசடி செய்கிறது, வாக்கு கொடுத்தா அது மீறுறது, அதே போல் பேசுனா பொய்யே பேசுறது, இப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் மோசடி செய்யக்கூடிய மனிதனிடத்தில் நிறைந்திருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? இப்போ முனாஃபிக் என்ற தன்மை யாரிடத்தில் அதிகமாக நிறைந்து விடும் தெரியுமா? மோசடிங்கிற காரியத்தை நம்ம எப்போ கையில் எடுக்கிறோமோ அந்த நிலையிலே நாம் முனாஃபிக் ஆகி விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் இந்த முனாஃபிக்குகளை நரகத்தினுடைய அடித்தளத்திலே, நரகத்தினுடைய அடித்தளத்திலே அல்லாஹ் போடுவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்படி கடுமையான வேதனையும் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் இந்த முனாஃபிக்குகள் தான். அப்போ மோசடி என்ற இந்த பண்பு ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தடையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல் 3ஆவதாக ஒரு காரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, வத்தைன், கடன். இந்த கடன் யாரிடத்திலே வாங்குகிறார்களோ அவர்களும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அது தடையாகிவிடும். இப்போ சிந்திச்சு பாருங்க, இப்போ ஒருத்தருடைய மோசடி செய்கிறீங்க, அல்லது நம்மிடத்தில் ஒரு பெருமை என்ற குணம் இருக்குது. இந்த 2 குணத்தை பற்றி அல்லாஹ் தூதர் பாவம்னு சொன்னாங்க, செய்யாதீங்கன்னு சொன்னாங்க, தடை செஞ்சாங்க. இது பாவம் தெளிவாக தெரியுது. ஆனால் கடன் என்ற இந்த காரியம் என்பது பாவமான காரியமா? கடன் வாங்கக்கூடாதா? கடன் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கா, ஹராமா அப்படின்னு சொன்னால் இல்லை.
ஆனால் அல்லாஹ் தூதர் செய்கிறாங்க, இது சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இதுவும் தடையாக இருக்கும், இதை நீங்கள் விட்டு தவிர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தூதர் உறுதியாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த கடன் மட்டும் ஒரு மனிதனத்தில் இல்லாமல் இருந்தால் இந்த உலகில் அவன் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு பாவத்தில் தான் இது அடங்கும். இது அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். உலகத்தில் அந்த கடனை நீ கொடுக்கலன்னு சொன்னா, அந்த கடனை நீ தீர்க்கலன்னு சொன்னா, அல்லாஹ் அன்னசிவான்னு சொன்னா மறுமையில இதற்கான பாவத்தை மன்னிக்கவே மாட்டான், அந்த மனிதன் மன்னிக்கக்கூடிய காலம் வரை அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உலகத்தில் ஒரு போராளி, சஹீது, ஒரு உயிர் தியாகி அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்கிறார், அறப்போர் செய்கிறார், அந்த போரில் கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை மாய்க்கிறார். அவர் ஒரு கடன் சுமையை சுமந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் வந்து நின்றால் சொர்க்கத்துக்கு நேரடியாக அவர் செல்ல மாட்டார். அவருடைய நிலை என்ன? அவர் கடனை அடைத்தால் மட்டும்தான், அந்த கடன் பிரச்சனை அவர் உலகத்திலே தீர்ந்தால் மட்டும்தான் அவருக்கு சொர்க்கம் என்ற நிலை இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ இந்த கடன் என்பது ஒரு மனிதத்தில் மிக மிக முக்கியமான ஒரு 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 பாவத்தை சேர்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், உலகத்திலேயே பாருங்கள், ஒரு மனுஷன்கிட்ட கடன் வாங்குகிறோம், எந்த அளவுக்கு கடன் வாங்குவான் தெரியுமா? ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், 2 மாதத்தில் கட்டிட்டு வீட்டை என்ன செய்வான், வீடை கட்டி முடிச்சுன்னா உங்கள் காசு திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். வீடை கட்டி முடிச்சுடுவான். 2 மாதம் கழிச்சு, எங்கப்பா காசு அப்படின்னா, பாய் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பாய், கேட்டிருக்கேன் பாய், ஒரு மனுஷன் ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கிறேன், இந்த தரேன்னாரு, ஆள் இன்னும் வரல பாய், ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க பாய், வந்தோடனே தந்துடுறேன், ஒரு 2 நாளில் தந்துடுறேன் பாய் அப்படிமா. இப்போ இந்த 2 நாளில் தந்துடுறேன்னு சொல்கிறாள், உண்மையாக 2 நாளில் கொடுப்பாரா? இல்லை, அடித்து ஒரு வாரத்துக்கு வந்து அடிச்சு விட வேண்டியதானே, 2 நாள் அவகாசம் இருக்குல்ல, ஏதாவது ஒன்று பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி வாயால் எடுத்த உடனே என்ன செய்வாங்க, அந்த பொய் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அப்போ ஒரு பொருளை வாங்குவதற்கு என்று சொன்னால், அந்த கடனை பெறுகிறார் என்று சொன்னால், அதை அடைப்பதற்கு கூட எந்த ஒரு பொருளும் இல்லாத நிலையில் கண்ணை மூடிக்கிட்டு கடனை வாங்குவான். அந்த கடனை வாங்கிவிட்டு என்ன செய்வான், வார்த்தைக்கு வார்த்தை பொய் பேசுவான், ஏமாற்றுவான். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் செய்கிறான் என்று சொன்னால் இது ஏமாற்று வேலை இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலேயே எப்படிப்பட்ட ஒரு நிலையை மேற்கொண்டாங்கன்னு சொன்னால், யாருக்காவது ஜனாசா தொழுகை வேண்டிய நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த ஜனாசா வந்திருக்குது, இவருக்காக நீங்கள் தொலை வைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இவர் ஏதாவது கடன் வச்சுருக்கிறாரா? இல்லை. இவருக்கு பொருளாதாரம் இருக்குதா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, அதற்கு தொழுகை நடத்தினார்கள். அடுத்த ஜனாசா வருது, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, இவருக்கு கடன் இருக்குதா? ஆமாம் இருக்குது. இவருக்கு பொருளாதாரம் இருக்குதா? இருக்குது. அப்போ கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு தொழு வைக்கிறாங்க. அடுத்து 3வது ஜனாசா வருது, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, இவருக்கு தொழு வைக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இவருக்கு கடன் இருக்குதா? இருக்குது. இவருக்கு பொருளாதாரம் இருக்குதா? அதை அடைப்பதற்கான பொருளாதாரம் இருக்குதா? இல்லை. அப்போனா உங்கள் சகோதரர்களுக்கு நீங்களே தொழு வச்சிங்க, என்ன தொழு வைக்க கூப்பிடாதீங்க, என்னுடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படாது, நான் பரிந்துரை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தெல்ல தெளிவாக உலகிலேயே கடன்பட்டவர்களுக்கு கூட இந்த தொழுகையை நடத்த மறுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழு வைக்கல. அப்போ இந்த அளவுக்கு ஒரு கடனாளியை எப்படி பார்க்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? இதுக்கு நான் அல்லாஹ்வுடைய போய் மறுமையில் போய் பதில் சொல்ல முடியாது என்று பார்க்குறாங்க. ஒரு ஷஹீதுக்கு இந்த நிலை, உலகிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிரார்த்தனை பெறுவதற்கு ஒரு கடனாளிக்கு பெற முடியாத ஒரு நிலை, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்கள். இந்த பாவத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மஅரம், இறைவா பாவத்தை விட்டும் அதே போல் கடனை விட்டும் என்னை பாதுகாப்பாயாகன்னு சொல்லி தொழுகையில் ஒவ்வொரு நாளும் 5 வேளையும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கிறாங்க. இப்படி பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி கேட்குறா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் தொழுகையில் அழுது இது போன்ற ஒரு பிரார்த்தனை செய்கிறீங்க, அடிக்கடி கேட்குறீங்களே, கடனை விட்டு பாதுகாப்பு கொடுன்னு கேட்குறீங்களே, என்ன கடன் அவ்வளோ பெரிய பாவமா? நீங்கள் பாட்டு எங்கள் கடனெல்லாம் அனுமதி ஹலால்னு நீங்கள் அனுமதி கொடுத்து வச்சுருக்கிறீங்க, ஹராம்னு தடுக்கப்படலை, நீங்கள் ஆனால் அதை விட்டு பாவத்தை அல்லாஹ்வோட பாவ மன்னிப்பு தர்றீங்க, அதை விட்டு எங்களை காப்பாயாகன்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ கடன்னா என்ன பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த கடன் வாங்குவதால் ஒரு மனிதன் எந்த நிலைக்கு போகிறான்னு தெரியுமா? அவன் தான் கடன் பழுவு வந்து எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்கிறான்னு சொன்னால், மனிதன் கடன் படும்போது பொய் பேசுகிறான், வாக்குறுதி தந்து அதற்கு மாறு செய்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. என்ன செய்கிறான், நாளைக்கு தர்றேன்பான், தரமாட்டான். நாளைக்கு கொடுப்பானா, வாக்கு கொடுத்தா மீறினா. வீட்டுக்கு போய் காசு கேட்கலான்னு போனால் சொல்லிவிடுவான், பிள்ளைங்கிட்ட சொல்லி, அத்தா வீட்டில் இல்லைன்னு சொல்லு போ அப்படிமா. அங்கே போய் அதை போய் சொன்னால் பொண்டாட்டி அனுப்புவான்,
அவர் வெளியூர் போயிருக்காரு, வரதுக்கு 4 நாளாக ஆகும் சொல்லு அப்படிமா. அப்போ வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் பொய் சொல்வதற்கு பழக்கப்படுத்துகிறான், கொடுத்த வாக்கை மீறுகிறான். இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதனால் இன்னும் அதிகமான பாவ சுமையை சுமக்கக்கூடிய நிலை அவனிடத்தில் ஏற்படுகிறது. இது எதனால் ஏற்பட்டுச்சு? கடன்ற ஒரு பாவம் தானே, கடன்கிற ஒரு காரியம் தானே. அதனால் இந்த கடனை விட்டு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அதில் நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிற ஈமானை பாதுகாக்கக்கூடிய எண்ணத்தில் நாம் இருக்கணும் அப்படிங்கிறத விளங்குங்க. அப்போ இந்த கடன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாக மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதை நம்ம விளங்க வேண்டும். இந்த 3 பண்புகள், பெருமை, மோசடி, கடன், இந்த 3லிருந்தும் நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் ஃபஹுவ ஃபில் ஜன்னா, நாம் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை இந்த காரியத்தை இருந்து நாம் தவிர்த்து கொண்டால் சொர்க்கவாசிகளாக அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நாம் அந்த நல்ல மனிதர்களாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல் கரீம், அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட காரியத்தை காட்டி இந்த காரியத்தை செய்தால் நீங்கள் சொர்க்கவாசிகள் என்று சொல்வது போல எப்படி சில காரியத்தை காண்பித்து இது நரகத்திற்குரிய செயல், அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு இருக்க வேண்டும் என்று காண்பித்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்காக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாம் நல்லவற்றை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் தீயவற்றை விட்டு நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் மறுமையில் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ்வின் மூலமாக, வஹி செய்தியின் மூலமாக இந்த செய்திகளை நமக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் நாம் இது போன்று வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான அடிப்படை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொன்னான். என்னன்னு சொன்னால், பூமியில் நீங்கள் குழப்பம் ஏற்படாமலும் பெருமை கொள்ளாமலும் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த மறுமை வாழ்க்கையை சிறந்த ஒரு வாழ்க்கையாக ஆக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொன்னான். அந்த வசனத்துடைய இறுதியில் அல்லாஹ் சொல்லும்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வ ஆக்கிபத்து லில் முத்தகீன், முடிவு யாருக்கு தெரியுமா சிறந்தது? இறை அச்சவாதிகளுக்குத்தான். அந்த இறை அச்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் சிறந்த முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, என்னிடத்துல இறை அச்சம் இருக்குதா இல்லையா? இறை அச்சம்னு பேசுகிறாங்க, எல்லா இடத்துலையும் பேசத்தான் செய்கிறாங்க. என்கிட்ட இறை அச்சம் இருக்கா இல்லையா? எப்படி நான் அதை பார்க்கறது அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாளிலே சில மனிதர்கள் வருவார்கள். அல்லாஹ்விடத்திலே அந்த மறுமை நாளிலே தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த நாளிலே வருவார்கள். அவர்கள் திகாமா மலை அளவு நன்மைகளை சுமந்து கொண்டு வந்திருப்பார்கள். திகாமா மலை என்று சொன்னால் அரபு நாட்டில் இருக்கக்கூடிய, அரபு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியான ஒரு மலை. ஒரு குறிப்பிட்ட ஒரு மலையை சுட்டி காட்டி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இல்லை. அந்த மலைப்பகுதி தொடர்ச்சியாக போகும், அவ்வளோ பெரிய மலை. அந்த மலையை உதாரணம் காட்டி அரபு தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையை உதாரணம் காண்பித்து அல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த மலையை போன்று பெரிய நன்மைகளை அவர்கள் கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் அந்த நன்மை அல்லாஹ் உஃப் அப்படின்னு சொல்லி செஞ்சிருவான், ஊதி விடுவான், அப்படி தூசாக போயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்களுக்கான அல்லாஹ்வுடைய தூதரே, யார் அவங்க, ஏன் அப்படி போச்சு, அது என்ன காரியம், என்ன செஞ்சாங்க அவங்க, எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்களும் அந்த மாதிரி அதுலேருந்து பாதுகாப்பு பெறுவோம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர்கள்தான் தனிமையில் இருக்கும் பொழுது ஹராமானதை ஹலாலாக்குவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹராமானதை, அல்லாஹ் தடுத்ததை தனிமையில் இருக்கும் பொழுது அவர்கள் ஹலாலாக்கி கொள்வார்கள். அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, யார் பார்க்குறா, நம்ம யார் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லி தனிமையில் இருக்கும் பொழுது அந்த காரியத்தை அவர்கள் செய்வார்கள். பொண்டாட்டி இருக்கிறாளா, என் மனைவி இருக்கிறா, பிள்ளை இருக்குதா, எங்கள் அம்மா இருக்கிறாங்களா, யார் இருக்கா, வீட்டில் யாரும் இல்லையே, நான் எது வேணா செய்யலாம், யார் பார்க்க போகிறா, யார் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லி தனிமையில் எந்த பாவத்தையும் செய்வார்கள். அவர்கள்தான் இந்த நிலையை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்களே. அது போன்ற ஒரு பாவம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்மிடத்தில் உண்மையான இறையச்சம் இருக்கிறதா என்ற அளவுகோலை நம்மால் தீர்மானித்துக் கொள்ள முடியும். அதுபோல நாம் நம்முடைய தனிமையிலே நம்முடைய இறை அச்சத்தை சரியாக பேணி கொண்டோம் என்று சொன்னால் நாம் மறுமையிலே ஈடேற்றம் பெற முடியும், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல மனிதர்களாக ஆக முடியும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த 2ஆம் முறையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.